இந்த ஸ்க்ரீன்ல தெரியிற இமேஜ பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க. அப்படி தெரியலைன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்க போடுங்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பையன் சேஃபா அப்படிங்கிறது தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அவனுக்கும் அந்த மரத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6 ஃபீட் இருக்கு. அதே மாரி மரத்துல அவங்க அப்பா எவ்வளவு தூரத்துக்கு வெட்டுறாருன்னா 4 ஃபீட் ஹைட்டுக்கு வெட்டுறாரு. மிச்சம் இருக்கக்கூடிய 8 ஃபீட்ட கீழ விழுகிற மாரி அவர் வெட்டுறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன ட்ரை பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிதாகரஸ் தேற்றம் இங்க தான் வருது. பிதாகரஸ் தேற்றம் நீங்க நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நெறைய பேர் அத வந்து கிண்டலா கூட சொல்லியிருப்பீங்க. அந்த தேற்றம் நமக்கு பழங்காலத்துல இருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்குலாம் அது ரொம்ப யூஸ் பண்றோம். இன்னமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு மலையோட உயரத்த கண்டுபிடிக்கிறதுக்கு, இல்ல ஒரு பில்டிங்கோட உயரத்த கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த மாரி இடத்துலலாம் நம்ம ஸ்கேல வச்சு அளக்க முடியாது. அந்த இடத்துல நமக்கு பிதாகரஸ் தியரம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த பிதாகரஸ் தியரத்த இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மரம் விழுகும்போது, நமக்கு இந்த மரம் இந்த மாரி வந்து விழுகும். ஸோ நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த மாரி ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்ல வந்து விழுகும். எந்த டிஸ்டன்ஸ்ல விழுகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நமக்கு பிதாகரஸ் தியரம். ஃபர்ஸ்ட் பிதாகரஸ் தியரம்னா என்னன்னா, நமக்கு ரைட் ஆங்கிள் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ரைட் ஆங்கிள்னா 90 டிகிரி. எந்த சைடு 90 டிகிரி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க சைட நம்ம ஹைபாத்தனியூஸ்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த ஹைபாத்தனியூஸ் ஸ்கொயர் நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது வேற மாரி படிச்சிருப்பீங்க. அதனால அது மாரியே நான் சொல்லிடுறேன். ஏசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயரு பிளஸ் பிசி ஸ்கொயர். ஸோ இப்போ ஏசியோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும். இதுதான் ஏசி. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஏசியா மீன் பண்றோம். அப்ப நான் 8 ஸ்கொயரு ஈக்குவல் டு 4 ஸ்கொயர்டு பிளஸ் 6 ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இது நமக்கு கரெக்டான ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். 8 ஸ்கொயர் எவ்வளவுன்னா 64. 8 இன்டூ 8 எவ்வளோ வரும்னா 64 வரும். 4 ஸ்கொயர் என்னன்னா 16. 6 ஸ்கொயர் என்னதுன்னா 36. ஸோ நமக்கு என்ன வந்திருக்கும் இது? நமக்கு 36. இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கும்னா 42, 52, 64. கண்டிப்பா இது அதிகமா தான் இருக்கு இந்த டிஸ்டன்ஸ். எந்த டிஸ்டன்ஸ்? இந்த 8ங்கிறது நமக்கு எவ்வளவு இருந்திருக்கணும்? 52 தான் இருந்திருக்கணும். ஆனா எவ்வளவு இருக்கு? 64 இருக்கு. இது அதிகமா இருக்கிறனால மரம் வந்து இந்த பக்கம் தான் விழுகும். அவனுக்கு முன்னாடி விழுகாது. அதனால அந்த பையன் சேஃப் இல்ல. அவங்க அப்பா கொஞ்சம் பார்த்து வெட்டுறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பத்தின ஏதாவது ஒரு கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.